குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழ். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே மாடல் இந்த வருஷம் ஜேஇயில் வந்த கொஸ்டின்ஸ். கான்சன்ட்ரேஷன் ஓகே, நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போர்டில் இருக்கிற கொஸ்டின் இப்போ மிஸ் படிக்கிறேன். என்ன படிக்கிறேன் அப்படின்னு let us see. 30 grams of the nitric acid added to a solution to prepare the 75% weight by weight solution having the density of 1.25 gram per ml. Volume of the solution is okay. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 30 கிராம் நைட்ரிக் ஆசிடை சம் பர்டிகுலர் வால்யூமில் போட்டிருக்காங்க. அந்த சொல்யூஷனுடைய பர்சன்டேஜ் வெயிட் வந்து 75%ங்கிறாங்க. அந்த சொல்யூஷனுடைய டென்சிட்டி வந்து 1.25. அப்போ எந்த வால்யூமில் அவங்க போட்டாங்க? தட் இஸ் த question they are asking. Now let us see what is the problem அல்லது what is the solution, how they are preparing அதை இப்போ நம்ம இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். சம் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்திருக்காங்க. இதில் எவ்வளோ நைட்ரிக் ஆசிட் போடப்பட்டிருக்குன்னா 30 கிராம் ஆஃப் HNO3 போட்டாச்சு. சம் வால்யூம் இருக்குது. அடுத்தது இதை முடித்த பிறகு அது பர்சன்டேஜ் வெயிட் சொல்கிறாங்க. 75% W/Wவில் அது இருக்குது. அதோட டென்சிட்டி 1.25 கிராம் பர் ml. அப்படி இருந்தால் நம்ம இதில் எந்த வால்யூமில் அதை நம்ம எதை 30 கிராம் நைட்ரிக் ஆசிடை டிசால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது எனக்கு வந்து ரொம்ப புது கொஸ்டினாக இருக்குது. இந்த இடத்துல நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, டென்சிட்டிக்கு 2 ஃபார்முலா இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டென்சிட்டிக்கு இதான் செம்மு, இதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம். 2 சம் இருக்குது. அதாவது ஒன்று வந்து மொலாரிட்டிக்கு இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர். வாட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் வால்யூம் இன் லிட்டர். இப்போ அதுவே எம்எல்லாக இருந்தால் கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் வால்யூம் எம்எல் இன்ட்டு 1000. ஓகே, இது ஒரு மொலாரிட்டிக்கான சம். இன்னொரு மொலாரிட்டி சம்மு எப்போதுமே டென்சிட்டி வந்துச்சுன்னா இப்படி சொல்லுவேன், 10 dx by 100. இதில் சாரி 10 dx by molar mass. ஓகே, திஸ் இஸ் கால் molar mass. ஸோ இது வந்து இன்னொரு மொலாரிட்டிக்கடைய ஃபார்முலா. இப்போ சேம் சொல்யூஷன் தான் உனக்கு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சேம் சொல்யூஷன். ஸோ நவ் வி ஆர் ஹேவிங் மொலாரிட்டின்னு இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, இது மொலாரிட்டின்னு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. சேம் சொல்யூஷன் இருக்கிறப்ப மொலாரிட்டி ஷுட் பி த சேம். ஸோ உனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஈக்குவல்னால் ரைட் சைட் ஷுட் பி ஆல்சோ ஈக்குவல். அப்போ இது ரெண்டையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். 2 ஈக்குவலைஸ் பண்ணுறதுல ஒரு ஃபார்முலா நான் இதை இப்படியே எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோன்னா, இந்த ஃபார்மேட்டில் இதை எடுக்கிறோம். இப்போ அந்த ஃபார்முலாவை இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். எஸ், நவ் லெட் அஸ் ரைட் த ஃபார்முலா. நம்ம தானே எழுதுகிறோம். 10 dx by m is equal to weight given by molar mass volume in ml into 1000. இப்போ எல்லா டேட்டாஸையும் அப்படியே போட்டேவாங்க. 10 இன்ட்டு இது வந்து இன்னைய இது இந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோடைய டென்சிட்டி நம்ம இங்கே நோட் பண்ணிப்போம். இங்கே இருக்கு பாருங்க, 1.25 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூஷன் வந்து 75% இஸ் given. So now let us see the 75%. That percentage is 75 divided by molar mass of nitric acid 63 is equal to given weight. Given weight சத்தம் வேண்டாமா? given weight. What is given weight is 30 gram. மேலே தூங்குறாங்க, நான் ஆடியோ குறைச்சி செய்கிறேன். 30 divided by 63 into volume in ml is the question into 1000. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு ஒர்க் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் நீ சிம்பிளிஃபை பண்ணிட்டா உனக்கு ஆன்சர் வந்துடும் இந்த ஈக்குவேஷன். ஓகே, இப்போ உனக்கு வேணுங்கிறது இதுதான் வால்யூம் இன் எம்எல். சிம்பிளிஃபை பண்ணும்போது 63 கேன்சல் ஆகிடுது. அண்ட் தென் உனக்கு வந்து இந்த இடத்துல ஐ எம் புட்டிங் வாட் இஸ் கால் 10 கேன்சல் பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கேயும் ஒரு 0 கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த வால்யூம் இன் எம்எல் இந்த சைட் தந்துடுங்க. வால்யூம் இன் எம்எல் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 100 டிவைடட் பை இதுனா இது அங்கேருந்து கீழே வரும் 1.25 இன்ட்டு 75. எவ்வளோ தான். இது சால்வ் பண்ணால்
உனக்கு அந்த வால்யூம் வந்துடும். இது இப்போ நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடுவோம். எஸ் எஸ் வாங்க. இங்கே வந்தோம்னா 25 கேன்சல் பண்ணுங்கள் 3, இது 25 பண்ணோம்னா 4, அதுக்கப்புறம் இது 3ஆல் பண்ணோம்னா 10. இப்போ வந்து ஓகே, இப்போ நான் வாட் ஆர் யூ கெட்டிங் இஸ் 10 × 4 டிவைடட் பை 1.25. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை 10 × 4 இல்லைங்களா? எஸ். அப்போ இதை நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அதையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ இன்ட்டு 100, இங்கேயும் இன்ட்டு 100 போட்டுப்போம். அப்போ உனக்கு என்ன கிடைக்கிதுன்னா 40 அகெயின் 2 zeros. ஓகே, 40 டன். இங்கே வந்து என்னது 125. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 125 ஆஸ் இட் இஸ். தென் வாட் இஸ் இட் கால் 125 இதில் எடுத்துட்டோம்னா இரநூறு. ஓகேம்மா, 25ஆலே முடிக்கிறேன். 4 1 5. இது 25ஆல் முடிச்சோன்னா 1, அதுக்கப்புறம் 25 போச்சுன்னா 30 40. ஸோ 15 150 50 150க்கு உனக்கு 5 6 7 0. அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிக்க. உனக்கு எத்தனை வாட்டி வருது? 15 20 20ல் 2. ஸோ நவ் யூ ஆர் கெட்டிங் 32 ml. திஸ் இஸ் த வால்யூம் இன் ml ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 32 ml. அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருப்போம் 32 ml. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஏ இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இது திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேரிங் பை டிசால்விங் 30 grams of nitric acid in particular volume of solution, and percentage of solution is 75% weight by weight, and the density of the solution is 1.25. நான் எப்போதுமே இந்த பர்சன்டேஜ் டென்சிட்டி அப்படின்னா அந்த கொஸ்டின் இல்லாமல் ஜெய் கொஸ்டின் பேப்பர் ஒன்று கூட வராது. ஓகே, ஒரு டெஃபினட்டாக அந்த ஜெய் ஷிஃப்ட்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும். 10dx/m இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. ஸோ இப்போ இந்த இதில் உனக்கு ஒரு மொலாரிட்டி ஃபார்முலா, இது வந்து எப்போதும் இருக்க ரெகுலர் மொலாரிட்டி ஃபார்முலா. இப்போ 2 மொலாரிட்டி ஃபார்முலாவையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலைஸ் பண்ணோம்னா அந்த வால்யூம் இன் ml. ஏன் ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படின்னாவே சேம் சொல்யூஷன் தான். ஒரு சொல்யூஷனுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு 10 ரூபா 100 ரூபா நோட்டு கொடுக்குற மாதிரி தான். சேம் சொல்யூஷனுக்கு மொலாரிட்டி யூ ஆர் ஃபாலோயிங் 2 formulas. Out of 2 formulas you are substituting, you can get the volume in ml. So this is the way you are completing. Okay, let us go to the இது வந்து இந்த வருஷம் ஜனவரியில் வந்த கொஸ்டின் தான். அதே மாதிரி பாருங்கள், அது சேம் மாடல் வந்திருக்கு. பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு 2 daysலேயே வந்துருச்சு. என்ன வந்திருக்கு? 70% ஆஃப் கொஸ்டின் நான் படிக்கிறேன் பாருங்கள். 70% by mass solution of nitric acid is taken having the density of calculate the molarity. இது சிம்பிள் ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா, அவ்வளோதான் சொன்னாங்களா. இப்போ அதோடய சப்ஸ்டியூட் பண்ணிவிடு. 10 into டென்சிட்டி என்னது 1.41 into, and what is it? X is the percentage. What is this is? What is it is given as a 70, I think so. It was given as a 70. So அந்த 70 கொடுத்துட்டு divide by 63. இப்போ உனக்கு இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு உன்னுடைய இதோடைய மொலாரிட்டி கிடைக்கும். இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் நீட்டாக இந்த இடத்துல பண்ணிக்கலாம். எஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை நான் அப்படியே எழுதலாம்னா 1.41 into 10 into 7 into 10ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? டிவைட் பை 63. அடுத்து என்ன பண்ணேன்னா இந்த 10 இந்த 3 100 ஆக்கி அவனை என்ன பண்ணிடலாம் 141ன்னு போட்டுட்டு இதை நீ என்ன பண்ணிக்கலாம் 7ன்னு போட்டுக்கிட்டு 63. ஓகேவா? அப்போ உனக்கு வந்து வேகமாக இந்த கேல்குலேஷனை முடிக்கலாம். அதுக்காக தான். இப்போ இந்த 0க்கும் அந்த 0க்கும் நீ எடுத்துட்டேன்னா கேன்சல் ஆகிடும். இந்த 2 டிஜிட் தள்ளி போயிடும். 141 ஆகிடும். இன்ட்டு 7 63. இப்போ வந்து உன்னுடைய இந்த 7 டேப்லெட்டில் போனால் 9 63. அப்போ இங்கே 9 டைம்ஸ். அப்போ 141 டிவைட் பை 9. 141 டிவைட் பை 9 இஸ் த ஆன்சர். ஓகேவா? Let us go to the 141 with the 9 1 times 4 1 5 1. Now here you can have it as a 95 45 46 54. Okay, so now it is you are getting. Am I correct? Yes. Okay, 15 இங்கே வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். எஸ் 5 1 6.0. Here it is 54. Okay, what? Yes, then so now your answer is 15.6. 15.6 rounded to the 2 digits அப்படிம்பாங்க. So now answer is 16. So molarity is 16. You can see children, the question is here.
Okay, now this is the answer is 16. Already it was worked out and substituted and waiting for the calculation. Okay, so இது எப்படி எடுத்துருவோம், 2 0 டக்குன்னு அதை ஹோல் நம்பராக மாற்றி 141 டிவைட் பை 63 போட்டோம்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்த்தோம்னா ரெண்டுமே இந்த ஜனவரியில் வந்து ஷிஃப்ட்டு தான், இந்த கொஸ்டின்ஸ் தான் ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கும். டோட்டலி பார்க்குறப்ப வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். நான் இந்த கொஸ்டின் நான் இப்போ எதுக்கு யாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, தட் இஸ் கால் இந்த நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் இட் சில்ட்ரன். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப நான் நாளையிலேருந்து வீடியோஸ் பண்ண கொஞ்சம் 1 வீக்காக நான் பிஸியாக இருந்தேன் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து ஜேஇ கொஸ்டின்ஸில் எது நீட்டுக்கு வருமோ அப்படிப்பட்ட வீடியோ பார்த்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.